வணக்கம், இது உங்கள் எம்படட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்டினோ ஐடியில் ராஸ்பெரி பிஐ பிக்கோ வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, எப்படி சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினோ வந்து நான் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ப்ரீவியஸ் STM32 வந்து ஆர்டினோவில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து போட்டிருக்கேன். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ராஸ்பெரி பிஐ பிக்கோ வந்து நம்ம விண்டோஸில் செட்டப் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா, ஆர்டினோவில் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஈஸியாக டம் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, அதை நம்ம மோடிஃபை பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்றபடி நம்ம அதை மோடிஃபை பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டினோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஆர்டினோவில் அந்த லைப்ரரி போர்ட் மேனேஜர் லைப்ரரி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபைலில் ப்ரிஃபரன்ஸில் அடிஷ்னல் போர்ட் மேனேஜர் யூஆர்எல்லில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டூல்ஸில் போர்ட் மேனேஜரில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டெக்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து பிக்கோங்கிறத சர்ச் பண்ணுங்கள். பிக்கோங்கிறத சர்ச் பண்ணால் 3 இது வந்து உங்களுக்கு காட்டும். அந்த லிங்கில் வந்து 3 இது இருக்குது உங்களுக்கு. ஆர்டினோ எம்பட் ஒய்எஸ், ஆர்டினோ எம்பட் ஒய்எஸ் RP2040, ராஸ்பெரி பிஐ பிக்கோ RP2040. இப்போ லாஸ்ட் ஒன்று ராஸ்பெரி பிஐ பிக்கோ RP2040 தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து இந்த லைப்ரரி வந்து ஏர்லி எஃப் ஃபில்ஹோவர் அவர் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அது ராஸ்பெரி பிஐ பிக்கோக்கு வருது, அடாப்ரோட் ஃபிதர் RP2040க்கு வருது, ஜெனரிக் RP2040 மாடியூலுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இது வந்து ஒரு 103 MB அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்கள். இதில் வெர்ஷன்ஸ் வந்து 1.0.0 இருக்குது, 1.0.1 இருக்குது, 1.0.2 இருக்குது, 1.0.3 இருந்துச்சு. நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே எந்த வெர்ஷன் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா அதில் உள்ள பக்ஸ் எரர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏதாவது எரர்ஸ் எதுவும் வராமல் இருக்கும் உங்களுக்கு. இன்ஸ்டால் போர்டு ஆயிடுச்சு. இதில் வந்து மோர் இன்ஃபோன் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும், அந்த லைப்ரரியோட ஃபைல்ஸு. அந்த லைப்ரரியில் வந்து ராஸ்பெரி பிஐ பிக்கோ, அதாவது RP2040ங்கிற கண்ட்ரோலரோட கோர், அதோட லைப்ரரி ஃபைல்ஸு, பேக்கேஜ் ஃபைல்ஸு, அதோட SDK லைப்ரரி, அதோட எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போர்ட் மேனேஜரில் இங்கே ராஸ்பெரி பிஐ பிக்கோங்கிறது வந்து வருது. இதில் பிக்கோ ப்ரோஃபு, அடாப்ரோட்டு, ஜெனரிக்கி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ராஸ்பெரி பிஐ பிக்கோ தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ராஸ்பெரி பிஐ பிக்கோ செலக்ட் பண்ணோடனே போர்டில், இப்போ போர்டில் வந்து ராஸ்பெரி பிஐ பிக்கோ வருது. அதில் ஃப்ளாஷ் சைஸ் வந்து 2 MB, அதோட ஸ்கெட்ச் எவ்வளவு, அதோட
எஃப்எஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வருது. இதில் டிஃபால்ட்டாக நம்ம எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டிஃபால்ட்டாக 128 KB எஃப்எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்கெட்ச் வந்து 19 சம்திங் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சிபியு ஸ்பீடு வந்து 125 MHz தான் டிஃபால்ட்டாக. நம்ம அதுக்கு மேலே உள்ளது 133க்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து ஓவர் கிளாக்கு. இப்போ டிஎபிக்கு சீரியல் போர்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, இது எதுவுமே யூஸ் பண்ணலை. போர்ட் எதுவுமே வந்து நான் இப்போ அந்த போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்டில் வந்து அந்த போர்ட் செலக்ட் பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த போர்டு டிடெக்ட் ஆன உடனே போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுத்துக்கிடுது. அதனால் நம்மளாக வந்து போர்ட் செலக்ட் பண்ண தேவையில்லை. போர்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்த உடனே கீழே உங்களுக்கு ஆர்டினோவில் அந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து பாட்டமில் வந்து ராஸ்பெரி பிஏ பிக்கோ ஆன் COM3ன்னு வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதில் எக்ஸாம்பிள்ஸில் வந்து பேசிஸில் அந்த ஃபேடு அப்படிங்கிறது போடுறோம். எல்இடி ஃபேடு வந்து இது 9th பின்னு, GPIO 9th பின்னில் வந்து எல்இடியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எல்இடி வந்து அனலாக் இன்புட்டாக இருக்கும். அந்த அனலாக் இன்புட்டில் வந்து வோல்டேஜை நம்ம வந்து வேரி பண்ணி எல்இடி வந்து ஃபேட் ஆகிற மாதிரி டிம் ஆகிட்டு உங்களுக்கு வர்ற மாதிரி உள்ள அவுட்புட் இது. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஸ்கெட்சை வந்து கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறோம். அதோட அவுட்புட் வந்து நான் சைடில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ரேஞ்ச் வந்து நம்ம பிரைட்னஸ்ஸு 0 to 255 வரைக்கும் இருக்குது. ஹை வரைக்கும் வருது. 0லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகுது. ஓகேவா? அடுத்து இதை முடித்த உடனே பேசிஸில் பிளிங்கிங் வந்து போகிறோம். பிளிங்கிங் வந்து ஆன்போர்டு எல்இடி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து ஒரு 1000 டிலேயில் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட அவுட்புட்டை வந்து நான் சைடில் ஷோ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டினோ ஐடியில் வந்து ராஸ்பெரி பிஐ பிக்கோ இன்டர்ஃபேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும் நமக்கு. வேறு அடிஷ்னலாக நிறையா கம்பைலரு நிறையா இதெல்லாம் போட தேவையில்லை. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பேசிக் பிளிங்கிங் எக்ஸாம்பிளும் ஒரு எல்இடியில் வந்து ஃபேட் எக்ஸாம்பிளும் வந்து பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.